ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம என்ன டூல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSM laboratory MTK டூல் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டை போட்டுக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன பாஸ்வேர்டு போட்டீங்க அப்படின்னு. நான் முன்னாடியே சொல்ல மாட்டேன். நான் முன்னாடியே சொன்னால் ப்ராப்பராக வீடியோ யாருமே பார்க்க மாட்டேங்க, பார்க்காம நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எரர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்படி பண்ணுறேன், எனக்கு என்னென்ன எரர் வருது, எப்படி சால்வ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. மிராக்கல் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை மிராக்கல் எடிஷன் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து சில பேர் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்றீங்க, சில பேர் எனக்கு எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க, சில பேர் எனக்கு எரர் அடிக்குதுன்னு சொல்றீங்க. நானும் நீங்க பண்ற மாதிரி தான் பண்றேன், பட் எனக்கு ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது தெரியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது ஜிப் ஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வரைக்குமே உங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்தே நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எனக்கும் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கணும்னு சொல்லி தான் பண்றேன். ஓகேங்களா, ஸோ நீங்க எப்படி என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்றது கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஓகேங்களா, இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்ல என்கிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கிறதுனால எனக்கு ஒர்க் ஆகலையோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் டெஸ்ட் பண்ணுவேன். அஃபிஷியல் லேப்டாப் வந்து டெஸ்ட் பண்ண மாட்டேன். அஃபிஷியல் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி கிராக் வந்து நான் என்னோட அஃபிஷியல் லேப்டாப் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வைரஸ் இல்லை மால்வேர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட கம்ப்யூட்டரையோ இல்லை ஃபைலையோ டேமேஜ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நாங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறோமே, அப்போ எங்களுக்கு டேமேஜ் வராதா அப்படின்னு. நான் எந்த வீடியோ போட்டாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரி எல்லாத்துலேயுமே சரி இவரோட ஓன் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஏன்னா ப்ராக்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் கிராக் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட ஓன் ஐடியா தான். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா தான் தாராளமாக யூஸ் பண்ணுங்க. அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் வச்சிருக்க கம்ப்யூட்டரில் எதுவுமே பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கிடையாது. சும்மா சாஃப்ட்வேருக்கு மட்டும் தான் அந்த லேப்டாப் வச்சிருக்கேன், இல்லை சும்மா மூவி பார்க்கறதுக்கு மட்டும் தான் லேப்டாப் வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் தாராளமாக நீங்கள் வந்து கிராக் டூல்ஸ் எந்த டூல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் என்ன டூல் தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. கிராக் யூஸ் பண்ணால் மால்வேர் வரும்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன டூல் தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா பெஸ்ட்டான சொல்யூஷனா ஒரிஜினல் டூல் யூஸ் பண்ணுங்க. ஒரிஜினல் டூல்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அன்லாக் டூல் மட்டும் தான் டூல் கிடையாது. யூஎம்டி இருக்குது, யூஎம்டி ப்ரோ இருக்குது, யூஆர் ப்ரோ இருக்குது, அதுக்கப்புறம் டிஎஃப்எம் டூல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டூல் இருக்குது. அந்த மிராக்கல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெய் டூல் இருக்குது, நிறைய டூல் ஒரிஜினல் டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் மால்வேர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரும் சேஃபாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லாம் இல்லை, ரொம்ப குறைஞ்ச வழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு டூல்ஸ் எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ காண்டாக்டோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரிஜினல் டூலே வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணி தருவோம். ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா சாஃப்ட்வேருக்குன்னு தனியாக ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுருக்கேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இதே கிராக் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் மால்வேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா கிராக்குமே நம்ம வந்து பக்காவாக இருக்கும்னு சொல்ல முடியாது, சில வந்து மால்வேர் அடாப்ட் ஆகும். நான் கொடுக்குற கிராக்குன்னு இல்லை, நீங்கள் யூடியூப்ல எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி, கிராக்னு எடுத்தாலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மால்வேர் வந்து இருக்கும். மால்வேர்னா சில டைம்ஸ் இருக்கிற மால்வேர் என்ன பண்ணால் உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்கும். சில மால்வேர்ஸ் என்ன பண்ணால் ஷார்ட் கட்ஸாக மாற்றும். சில மால்வேர்ஸ் என்ன பண்ணால் மோஸ்ட்லி மால்வேர்ஸ் என்ன பண்ணுன்னா சிஸ்டம் ஸ்லோ பண்ணும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டேமேஜ்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்லி வந்து இருக்கிற மால்வேர்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணி விட்டுரும். அதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய மால்வேர்ஸ் வந்து பண்ணும். சில மால்வேர்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ்லாம் அதெல்லாம் இப்போ வரதில்லை. அந்த ஷார்ட் கட்ஸ் இதுதான் ஷார்ட் கட்ஸில் பண்ணி விட்டோம், இல்லை என்கிரிப்ஷனாக பண்ணி விட்டோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம் வேறு அட்டாக்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களால் ஆக்சஸே பண்ண முடியாது. ஆக்சஸ் பண்ணுறது வந்து பேமெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து காமிக்கும். ஸோ அந்த லெவலுக்குலாம் இது இருக்காது. ஜஸ்ட் இது என்ன பண்ணால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்லோ பண்ணுற மால்வேர்ஸ் மாதிரி தான் கோடிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது தான் கொடுப்பாங்க, வேறு என்ன பண்ணுறது. கிராக்காக கொடுக்குறான்னா அவனுக்கு ஏன்னா ஒரு யூஸ் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் கொடுக்குற கிராக்லாம் அப்போ நீங்கள் வந்து கிராக் பண்ணுறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கிராக் பண்ணுறது இல்லை. நானும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வெப்சைட்டில் தேடி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு அந்த டூல் வந்து ஓகே ஒர்க் ஆகுது பக்காவா அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி கொடுப்பேன். இந்த டூல் நிறைய டூல் வந்து நான் டவுன்லோட் பண்ண 10 டூல் டவுன்லோட் பண்ணேன்னா அதில் கண்டிப்பாக 3 டூல் 2 டூல் மட்டும் தான் ஒர்க் ஆகும். மீதி டூல் எல்லாமே ஃபேக்காக இருக்கும், இன்னும் ஒர்க் ஆகாது, இன்னும் எரர் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அதில் டெஸ்ட் பண்ணி எனக்கு ஓகேவா இருக்கிற டூல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, நானும் உங்களை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்தால் டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நான் கொடுக்குற டூலாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதோ யூஸ் பண்ணாமல் இருக்கிறதோ உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேங்களா, நானும் இல்லை எந்த யூடியூபர் வந்து போட்டாலுமே நீங்கள் கிராக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் பர்சனல் டீட்டெயில் இருக்கிற லேப்டாப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணுறது, ஏன்னா லேப்டாப் வச்சுருக்கீங்களா இல்லை மூவிஸ் பார்க்க லேப்டாப் வச்சுருக்கீங்க அதில் யூஸ் பண்ணிக்கணும். இல்லை எங்கிட்ட பர்சனல் லேப்டாப் தான் இருக்குது அப்படின்னா பர்சனல் டேட்டா வந்து வேறு ஒரு பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க்கோ காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, எதுவும் அந்த லேப்டாப்பை வச்சுக்காது.
இல்லை சப்போஸ் என்கிரிப்ஷன் இந்த மாதிரியா மால்வேர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும், அதுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ மால்வேர்ஸ்னால் என்ன பண்ணால் உங்கள் சிஸ்டம் ஸ்லோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நிறைய டெஸ்டிங் சாஃப்ட்வேர் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் சரி ஓகே, இது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறேன். இப்போ மால்வேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த explore.exe இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மால்வேர். நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு மால்வேர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸாக வந்து என்னோட சிஸ்டம் வந்து ரன் ஆகுது. இதை நான் ரன்னே பண்ணலை, பட் இருந்தாலுமே இது ரன் ஆகுது. ஸோ இது ரன் ஆகிறதுனால என்ன பண்ணுதுன்னா, இது அதிகமான மெமரி ஸ்பேசஸ் எடுத்துக்கும். இது அதிகமான மெமரி ஸ்பேசஸ் எடுத்துக்கும் போது நான் வேறு எதனா ஒன்று ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகாது, நான் லேட் ஆகும் அதுக்கு. ஏன்னா அதுக்கு தேவையான இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு தேவையான மெமரி ஸ்பேசஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா ஓப்பனிங் வந்து டிலே ஆகும். ஓகேங்களா? ஸோ பேக் எண்டில் ஓப்பன் ஆகும், டிலே ஆகும். அப்படின்னா ஓப்பன் ஆகாது, இல்லை ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இன்னும் டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஜி இந்த இதுவை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த எண்டு டாஸ்க் கொடுத்தா வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேலே கிளிக் பண்ணிட்டு எண்டு டாஸ்க் அப்படின்னு கொடுக்குறேன். அகைன் வந்துடுச்சு, தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணி எண்டு டாஸ்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது, தெரியுதா? ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. நான் வந்து எண்டு டாஸ்க் தான் கொடுத்தேன், பட் இருந்தாலும் ஓப்பன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் மேலே கிளிக் பண்ணி எண்டு டாஸ்க் கொடுக்குறேன். ஸோ இது எண்டு டாஸ்க் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது க்ளோஸே ஆகலை. பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து தான் புதுசாக ஓப்பன் ஆகுது. ஸோ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியாயிடும். பட் ஆனால் நம்ம இதோட என்ன பண்ணி எல்லாமே கிராக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற எல்லா கிராக்ல இருக்கிறதையும் எடுத்து விட்டுரும். எடுத்து விடுச்சுன்னா எந்த ஒரு கிராக்குமே ஒர்க் ஆகாது, எரர் அடிக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆன்டிவைரஸ் வந்து டிசேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அப்படி டிசேபிள் பண்ணும்போது அது வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து இன்ஸ்டால் ஆகும், பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஆன்டிவைரஸ் எப்போ ஆன் பண்ணுறீங்களோ இது மாதிரி சின்ன சின்ன மால்வேர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மால்வேர்ஸ், அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், டோட்டலாக வந்து எரேஸ் பண்ணி விட்டுரும். எரேஸ் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது, அது கிராக் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிராக்னா என்ன, மால்வேர்ஸ்னா என்ன, அது நம்ம சிஸ்டமில் என்ன பண்ணும் அப்படின்னு. நான் வேறு எதுக்கும் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டூல்ஸ் பற்றி. இன்னைக்கு மால்வேர்ஸ்னா என்ன, கிராக்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்களோட ஓன் ரிஸ்க் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை நம்மளோட பர்சனல் டேட்டா எதுவும் இல்லாத லேப்டாப்பை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். கரெக்டாக? ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா டப்பு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. இன்னும் நல்ல வீடியோ பண்ணுற வீடியோ கேட்டால் பை பை.